இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இது இந்த அதிகாலை வேளையிலே இறை வார்த்தையின் முன்னால் முழந்தாள் படியிட்டு இதை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய செவிகளை திறந்துவிடும், இவர்களுடைய இதயத்தை திறந்துவிடும். ஆண்டவரே, பசுமரத்தாணி போல இந்த இறை வார்த்தை இவர்களுடைய உள்ளங்களில் பதியட்டும். இவர்களுடைய இதயங்களில் நிற்பதற்கு, நிலை நிற்பதற்கு, ஆண்டவரே, வேர்விட்டு வளர்வதற்கு உடைய அருளை மாற்றலையும் தாரும். தூய ஆவியின் துணையை கொண்டு இவர்களை வழிநடத்தும். இந்த நாளை அர்ச்சித்து மகிழ்ச்சியுடையதாக மாற்றும். இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். பாருங்க, உன்னுடைய நாட்டிலிருந்து என்னுடைய நாட்டிற்கு வா அப்படின்னு சொல்லி கடவுள் அழைக்கின்றார். ஆபிரகாம் கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததோடு மட்டுமல்ல, அதை இதயத்தில் ஏற்றார். இதயத்தில் ஏற்றதோடு மட்டுமல்ல, அதை தனது வாழ்வின் முதன்மையாக மாற்றினார். கடவுளின் வார்த்தைக்கு முதலிடம் தந்தார். இப்படி செய்ததால் ஆபிரகாமுக்கு கிடைத்த பலன் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தன்னுடைய இதயத்தில் ஏற்று அதை கடைபிடித்து முதன்மையான வார்த்தையாக அதை மாற்றிய ஆபிரகாமுக்கு கிடைத்த பலன் 2வது இறை வார்த்தை, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். பாருங்க, அந்த இறை வார்த்தைக்கு பணிந்ததால், கீழ்ப்படிந்ததால் ஆபிரகாமுக்கு கிடைத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உன்னை பெரிய இனமாக்குவேன். அதனால்தான் இன்று வரை நமக்கெல்லாம் ஆபிரகாம் தான் தந்தையாக இருக்கின்றார். உன்னை பெரிய இனமாக்குவேன், அது மட்டுமல்ல, உனக்கு ஆசி வழங்குவேன், அது மட்டுமல்ல, உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், அது மட்டுமல்ல, நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய். சகோதரனே, கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு கிடைத்தது இதுவென்றால், இன்று இறை வார்த்தையை கேட்டு அதை இதயத்தில் இருத்துகின்ற உங்களுக்கும் இதே ஆசீரை கடவுள் தருவார். காரணம், ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கிய கடவுளின் வார்த்தையைத்தான் இன்று நீங்களும் கேட்கின்றீர்கள். அதே கடவுளின் வார்த்தையைத்தான் இன்று நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆசீர்வாதம் இருக்கின்ற இடத்திலும் கடவுள் இருப்பார். எனவே இன்றைய நாளிலே நாம் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம். ஆபிரகாமை அர்ச்சித்த கடவுள், ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கிய கடவுள், அவர்தான் இந்த உலக மானிடத்திற்கெல்லாம் தந்தை என்று, அவரே ஆசியாக விளங்குவார் என்று சொன்ன கடவுள் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். நம்புவோமா? ஆபிரகாமுக்கு தந்த அதே ஆசீர்வாதத்தை இன்று கடவுள் நமக்கும் தருவார், நம்முடைய குடும்பத்துக்கும் தருவார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் தருவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.